அனைவருக்கும் வணக்கம். சேடிக்கு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். முத்து, மீனா 2 பேருமே ஸ்ருதியை தேடி ஒவ்வொரு இடமா போகிறாங்க. டப்பிங்லாம் போகிறாங்க. டப்பிங்கில் இல்லைங்கிறாங்க. சரி இன்னொரு டப்பிங்கில் போய் பார்ப்போம்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அங்கே போனால் அவங்க ஒரு 10 நிமிஷம் தான் டப்பிங் பண்ணணும். அது பண்ணிவிட்டு அவங்க அப்போதே கிளம்பி போயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஐயோ எங்கே போனாங்க அப்படிங்கிறாங்க. தெரியல சார், பட் ஆனால் எங்களுடைய மேனேஜர்கிட்ட ஏதாவது வக்கீல் தெரியுமான்னு சொல்லி பேசி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. வக்கீலா எதுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் யாருக்கோ ஏதோ பிரச்சனையா, அதனால் டிவோர்ஸ் பண்ணணும், அதனால் வக்கீலுடைய அட்ரஸ்லாம் வேணும்னு சொன்னாங்க. சரி எந்த வக்கீல் தெரியுமா அப்படிங்க. அவங்க அந்த ஏரியா, அந்த வக்கீல் பேர் எல்லாமே சொல்கிறாங்க. அதை கேட்டு சீக்கிரமாக 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. போகிற வழியிலேயும் என்ன பலக்குரலுக்கு அவ்வளோதான ரவி மேலே இருந்த நம்பிக்கை, சின்ன சின்ன விஷயத்துலாமா டைவர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவங்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்க அப்படின்ட்டு இவங்களும் தேட போகிறாங்க. இங்கே ரவி ரொம்ப டென்ஷனாக இருக்கார், பதட்டமாக இருக்கார். மாறி மாறி முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்துமே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, ஸ்ருதி இன்னும் வரலையேன்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு அவர். அடுத்து இவங்க ஒரு வழியாக அந்த வக்கீல் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. போய் பார்த்தா ஸ்ருதியும் அவர் பக்கத்தில் வேறு ஒரு ஆளும் உட்காந்துருக்காங்க. அந்த வக்கீலை வெயிட் பண்ணணும், பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போய் ஸ்ருதியை பார்த்துட்டு என்ன பண்ண குரல் இப்படி பண்ணிட்டு நீ அப்படின்ட்டு முத்து ரொம்ப கத்துறாரு. என்ன தெரியும் உங்களுக்கு, என்ன நினச்சின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன நடந்தாலும் அதுக்கு நீ இதுக்கு இங்கே இப்போ எதுக்கு வக்கீலை பக்கத்துக்கு வந்தானே. நான் ரவியை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தேனே. டைவர்ஸ் பண்ண போறியா, அவன் என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியாது, அவன் என்னை வீட்டில் விட்டுட்டு அவன் ஏமாற்றிட்டு அங்கே ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுறான் தெரியுமா, ஹோட்டலில் அங்கே விளையாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கேட்டு பக்கன்னு ரொம்ப சிரிக்கிறாங்க மீனாவும் முத்தும். உங்களுக்கு நான் வேதனைப்படுறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு. ஆமாம் நான் பார்த்தேன், அந்த நேத்துவை தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா, என்னை பார்த்த உடனே அவன் என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா, எவ்வளோ பயந்தான் தெரியுமா என்னை பார்த்த உடனே அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ரவி மேலே இவ்வளோ தான் நம்பிக்கை வச்சுருக்கியா. சின்ன வயசுலேருந்து அந்த ஓடுகாலி கூட நிறைய வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்கேன், என்னாலேயும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் ரவியால் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது. ரவி அப்பா மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருப்பான். அப்பா சொன்னால் எந்த செயலாக இருந்தாலும் சரின்னு சொல்லுவான். அவனால் நடந்த ஒரே ஒரு கெட்ட சம்பவம், அவனால் நடந்த ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, உன்னை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணது தான். அந்த ஒன்று மட்டும் தான் அவன் பண்ணானே தவிர வேறு எதுவுமே பண்ணல. சின்ன வயசுலேருந்து யோகியமாக இருந்த அவன் உனக்காக ஒரே ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கானா, அப்போ உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பான்னு கொஞ்சமாக நீ புரிஞ்சுக்கிட்டியா. அவ்வளோதான் நீ லவ் பண்ணியிருக்கியா, அவனா நீங்கள் 2 பேரும் அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி மனசை மாற்றுறாங்க. அடுத்து மீனாவும் பக்கத்தில் போய் பேசுகிறாங்க. என்ன ஸ்ருதி வாழ்க்கைன்னா எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நிறைய அட்வைஸாக பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு ஸ்ருதிக்கு ரவி மேலே இன்னும் அஃபெக்ஷனை ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, இன்னும் காதல் அதிகமாகிடுச்சு. ஸோ ஸ்ருதி அப்போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வர பார்க்குறாங்க. அதுக்கடுத்து இங்கே மேக்கப் போடணும், ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும், அதுவும் ரெடியாக எல்லாத்தையுமே ஆன் த ஸ்பாட் அந்த எல்லாமே கடற்கரை முடிச்சிடுறாங்க. அடுத்து அங்கே திருப்பி அந்த ஹாலை காட்டுறாங்க. ரவி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அவங்க அம்மாவும் வர்றாங்க. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, ஸ்ருதி எங்கடா, நீ இப்போ வந்துருவாம்மா அப்போலேருந்து வந்துருவான்னு சொல்லிகிட்டே தான்டா இருக்கா, அவள் வந்த பாடு இல்லைடா, என்னடா பிரச்சனை உனக்கு அவளுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்ருதியோட அவங்க அம்மா அப்பா வர்றாங்க. இல்லை எனக்கு நல்லாவே தெரியும், என் மகா ஏதோ பிரச்சனையில் இருக்கா, அவ்வளோ மாதிரி என் மகா எங்கன்னு சொல்லு, என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அதட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், பேசாமல் இருங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் டேய் நான் தொழிலதிபர், நானே இவ்வளோ பெரிய இதெல்லாம் வேலையை விட்டுட்டு இங்கே இருக்கிறேன், எப்படா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எனக்கு லேட் ஆகுதுல்லண்ணே, டேய் போடா சோறு அங்கே போடுறாங்கடா, போய் சாப்பிட லேட்டாக கிளம்புடா நீ ஒன்றும் அப்படின்னு சொல்லி அவர் கோவமாக பேசுகிறாரு. அடுத்து அவங்க அப்பா டேய் என்ன பிரச்சனை உனக்கு ஸ்ருதிக்கு என்ன பிரச்சனை, நானும் அப்போ பார்க்குறேன் நீ டென்ஷனாக இருக்க, ஸ்ருதி என்ன காணும், என்ன தான் பிரச்சனை உடனே சொல்லு, என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு உடனே. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் இருக்கும்போது ஸ்ருதி வந்துட்டாளே அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா செம்மையாக அழகாக மேக்கப் போட்டு சூப்பரான ஒரு லெஹங்கா ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்து ரவி அப்படியே அசந்து போய் அப்படியே ரவியை ரொம்ப நேரம் வேறு காணுங்கிற டென்ஷன் இருந்தாரா. ஸோ ஸ்ருதி மேலே பயங்கரமாக இருக்கும், ஓவர இமோஷன் ஆகி ரொம்ப ஓவர லவ் வந்துடுது. 2 பேரும் அப்படியே ஒன்று மத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ரோஹிணி ஹலோ நீங்கள் ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும், ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மாவை சேர்க்கும் ஓடி என்ன மோளை எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி காஸ்டியூம் ரெடியாக கொஞ்சம் நேரமாச்சு, அதனால தான் நான் ரெடி பண்ணி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்ருதி மதிச்சுறாங்க. சரி ரவி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ரவி சரி ஓகேன்ட்டு அவரும் போயிடுறாரு. அடுத்து ரவி ஸ்ருதி 2 பேரும் கேக் கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஒருத்தல் மட்டும் கேக்கை ஊட்டிக்கிறாங்க. அடுத்து ரவி சொல்கிறாரு, இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்கு முக்கியமான காரணம் முத்துவும் அண்ணியும் தான். எங்களோட கல்யாணம் நடந்ததுக்கே முக்கியமான காரணம் எங்கள் மீனா அண்ணி தான். அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இவ்வளோ தூரம் நாங்கள் ரன் பண்ணி வந்திருக்கோம், இந்த வாழ்க்கையை லைஃப்பை ரன் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலேவும் முத்துவும் மீனாவும் தான். அவங்க அந்த மீனா அண்ணியும் தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை பார்த்து தான் நாங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோம்.
நாங்கள் ஒரு காம்படிஷன் போகணும் இந்த சமையல் போட்டிக்கு. அங்கே இருந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே வரல, நீங்கள் இன்னும் லவ்வராகவே தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்போவும் இல்லை, இப்போ எப்போவுமே நாங்கள் லவ்வராகவே தான் இருப்போம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்கள் முத்துக்கும் மீனாவுக்கும் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறாங்க. முத்து நப்பில் பார்க்குறத ஆள் வந்து ரொம்ப அடுத்து ஸ்ருதி சொல்கிறாங்க, ரகடாக இருந்தார், நான் ஃபஸ்ட்டு அவர் தப்பாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணேன். ஆனால் முத்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நிதானமாக யோசித்து கரெக்டான சூழ்நிலையில் தான் முடிவு எடுக்கிறாங்க. ஸோ முத்துவோட கேரக்டர் வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டான கேரக்டர் அப்படின்னு முத்துக்கும் மீனாவுக்கும் மாறி மாறி அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்து என்னுடைய அங்கிள் ஆண்டி, எங்கள் ஆண்டி வந்து எனக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்டு விஜயை வந்து என்னடி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கிள் வந்து எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி, தேங்க்யூ, எனக்கு கரெக்டான நேரத்துலலாம் நல்லா அட்வைஸ் பண்ணிக்கிங்க, தேங்க்யூ அங்கிள் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே மனோஜ், ரோஹிணி அவங்களுக்கு நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இதுங்கிறாங்க. 2 பேருமே ஆஹா ஓக்கன்னு பாராட்டுறாங்க. இதை கேட்டு சுதியோட அப்பாவுக்கு வந்து ஆமாம் அவன் வந்து எனக்குள்ளக்கு ஈக்குவலாக இருப்பானாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மேலே வந்து கொஞ்சம் பொறாமப்படுறாரு. இந்த ஃபங்க்ஷனேவும் ஸ்ருதியோட ஆசைப்படி தான் நான் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஸ்ருதியோடைய ஃபுல் சப்போர்ட் தான். ஸோ தேங்க்யூ ஸ்ருதி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. இவரும் அவங்களுக்கு வந்து கிஸ் கொடுக்குறாங்க. 2 பேரும் மாறி மாறி கிஸ் பரிமாறிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்ருதிக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து இங்கே வந்து சிங்கராக வந்து பாட்டு பாட போகிறாரு அப்படிங்கிறாங்க. யார் யார் அப்படிங்கிறாங்க. வா உட்காரலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போய் உட்காந்துறாங்க. அதுக்கடுத்து அந்த உட்காந்துருந்த ஆடியன்ஸ் கிட்டக்கே வந்து ஒருத்தர் எந்திரிச்சு வந்து பாட்டு பாடுறாரு. அவருடைய பாட்டு ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி பாட்டாக தான் பாடுறாரு. ஸோ இதை ஃபுல்லாமே அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து ரவி ஸ்ருதி அவங்க 2 பேரையும் ரொமான்ஸாக காட்டுறாங்க. அதுக்கடுத்து முத்து மீனா அவங்க 2 பேரும் ரொமான்ஸாக காட்டுறாங்க. ஸோ பாட்டு முடிவுமே எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இதோட அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக பெஸ்ட்டாக அமைஞ்சு முடிஞ்சிச்சு.